வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னோட கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண கார்ன் புலாவ் தான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு காமிக்க போறேன். This video is sponsored by Buy More mobile app. இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் ஷாப் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க ஷாப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் புலாவுக்கு தேவையான கார்ன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் ஒரு 1.5 கார்ன் எடுத்து இது மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தேன். இப்போ புலாவுக்கு தேவையான மசாலா: பிரிஞ்சி இலை 1, பட்டை கொஞ்சம், 1 இன்ச்சு சைஸ்க்கு, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ. ஏலக்காய் கிராம்பு 3 எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், நான் வந்து ஒரு 2.5 வழக்கு போடுறதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயமும் மிளகாவும் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் நான் குக்கரில் பண்ணுறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதில் நான் எடுத்து வச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக டாஸ் பண்ணிக்கலாம். அது லைட்டாக பொரிஞ்சால் போதும். இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி எவ்வளோ ஆனியன் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆனியன் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு இது போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுறதுக்கு வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த கொத்தமல்லி புதினாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கிற கார்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோட நான் எடுத்து வச்சுருந்தேன், வெட்டி வச்சுருந்த மிளகா இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போவே இதில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இது கார்னுக்கு மட்டும் சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல்லையே சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி எவ்வளவோ அது வேகிறதுக்கு தகுந்தாப்பில் குக்கரில் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் 2 பங்கு தண்ணியும், இல்லை ஓப்பனாக வேக வைக்கிறதா இருந்தால் 3 பங்கு தண்ணியும் நம்ம வச்சு இதை வேக வச்சுக்கலாம். நான் பாதி ஓப்பனாகவும் பாதி குக்கர் மூடியும் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறதுல இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். இதை ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுவி வச்சுருப்போம். அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ அந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அரிசி அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வேக விடணும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது தம்மில் 15 நிமிஷம் வச்சுட்டு இறக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சாதம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.